ஹல்லேலூயா. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025 ஆண்டு இந்த ஊடகத்தின் மூலமாக தேவ பிள்ளைகளை சந்திப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த மாதம் முழுவதுமாய் உங்களை கண்ணின் கருமணி போல காக்கிறவர், கடந்த மாதம் முழுவதுமாய் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தினவர் இந்த புதிய மாதத்திலும் புதிய ஆசீர்வாதத்தோடு புதிய வார்த்தையோடு கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவனை விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆகாதவன் என்று உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்தினுடைய தலைப்பு நண்பன். அதற்கு ஆதாரமாக எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று. அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு சிநேகம் என்றால் என்னவென்று தெரியவே இல்லை. இன்றைக்கு வளருகிற சமுதாயத்தில் பிள்ளைகள் படிக்கிற படிப்பு அறிவை கொண்டு வரும், வேதம் நம்மை தெளிவுபடுத்தும், ஞானத்துக்குள்ளாக நடத்தும். சிநேகம் என்ற வார்த்தைக்கு நட்பு, தோழமை என்று அர்த்தம். காருண்யம் என்றால் கருணை, இரக்கம் என்று அர்த்தம். அதாவது ஒரு நண்பன் துன்பத்தை அனுபவிக்கும் போது அவனுக்கு உதவி செய்வது,
விடுவிப்பது என்று அர்த்தம். தமிழ் புலவர் பாடினார், உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று. தமிழிலே இன்னொரு வார்த்தையும் உண்டு, பழமொழி உண்டு, உயிர் காப்பான் தோழன். சிநேகம், சிநேகிதன் என்ற வார்த்தைக்கு மிக ஆழமான ஒரு வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை சிநேகித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை அதிகமாய் நம்மேல நட்பு வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். ஆகவேதான் யோவான் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்கள் இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்று. கர்த்தர் நம்மை அநாதி சிநேகத்தால் சிநேகிப்பவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்தும் கூட நமக்கு தகப்பனாயிருக்கிறார். தாயை போல தேற்றுகிறவர், இரத்த பாசமுள்ள சகோதரனாய் நம் கூடவே இருக்கிறவர். அது மட்டுமில்லை, நீ என்னுடைய சிநேகிதன், உன்னை என் நண்பனே என்று அழைப்பேன் என்று சொல்லுகிறாரே, அவர் எவ்வளவு பெரியவர். வேதத்திலே அன்புக்கு இலக்கணமாக தாவீதையும் யோனத்தானையும் சொல்லலாம். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் என்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. யோனத்தான் யுத்தத்திலே மரித்த போது தாவீதால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. புலம்பல் பாடினார், உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, சிநேகிதன் ஒரு ஸ்திரீயின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது என்று 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. இந்த யோனத்தான் மரித்து விட்டான். அவனுக்காக யாருக்காவது நான் உதவி செய்ய வேண்டுமே என்று அந்த நட்பின் நிமித்தமாக சொன்னவுடனே மோவிப்பு சுபோசோத் என்று ஒரே ஒரு முடமான ஒரு பிள்ளை இருக்கிறான், அவனை கொண்டு வா என்று தாவீது அழைத்து எல்லா சம்பத்தையும் கொடுத்தான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவ்வளவு மிகுதியான அன்பு, ஒரு நட்பு வேதத்தில் காணப்பட வேண்டும். இவர் இருவரை சொல்லலாம். பொதுவாக சிநேகிதர் என்றால் அந்தஸ்தை பார்த்து பழகுவார். இன்றைக்கு பணத்தை பார்த்து பழகிறார். இந்த நட்பு இன்றைக்கு வேறு விதமாயிற்று, துரோகமாயிற்று. ஆகவே சற்று யோசித்து இவர்களை நட்பாக வைத்துக் கொள்ளலாமா, இவர்கள் மேல அன்பு பாராட்டலாமா என்று யோசித்து முடிவெடுங்கள். இன்றைக்கு வேதத்தில் உள்ள அன்பு சகோதரர்களை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர்கள் மேல எப்படியாய் நட்பு வைத்திருந்தார், அன்பு வைத்திருந்தார். முதலாவது பார்க்க போகிறது ஆபிரகாம், 2வது யாக்கோபு, 3வது மோசே. இவர்களை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது அன்பு சிநேகிதனான ஆபிரகாம். ஆண்டவர் அந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை நம்முடைய சிநேகிதனாக ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் கொடுக்கவில்லையா என்று 2 நாளாகும் 20வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று ஏசாயா தீர்க்கதரிசி 41வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே
கர்த்தர் ஆபிரகாமை மட்டுமே தமக்கு உகந்த நண்பனாக தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு 75 வயது. அதற்கு பிறகு 100 ஆண்டுகள் ஆபிரகாம் மரிக்கிற வரையிலும் 100 ஆண்டுகள் ஆண்டவரோடு நட்பை பாராட்டினார். அதை யோசித்து பாருங்கள். அதன் ரகசியம் என்ன? ஆபிரகாம் தெய்வீக அன்பு, அவருடைய கீழ்ப்படிதல் தான் அதற்கு காரணமே. தேசத்தையும் தன் இனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் விட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து வந்தாரே, அதை யோசித்து பாருங்கள். தான் போகும் இன்னதென்று அறியாதிருந்து புறப்பட்டு போனார் என்று எபிரேயர் புத்தகத்தில் 11வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. விக்கிர ஆராதனையில இருந்த ஒருவரை ஆவியும் ஜீவன் உள்ளவருமாயிருக்கிற கர்த்தரையே என்றென்றும் மெய் தேவன் என்று சொல்லி அர்ப்பணித்த அந்த ஆபிரகாம் எவ்வளவு பெரியவர்! கர்த்தர் பேரில் வைத்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய சொந்த மகன் என்று பாராமல் அந்த வயது சென்ற காலத்திலே ஒரே ஒரு மகன் அந்த ஈசாக்கை தியாகமாய் பலியிட அழைத்து சென்று மோரியா மலையில கிடத்தின போதும் அந்த நட்பு எவ்வளவு பெரியது, என் அன்பு எவ்வளவு பெரியது என்று அவர் உணர்ந்து கர்த்தருக்காக அர்ப்பணித்து, எனக்காக யாவும் உன்னுடையது, என் மகனையே உனக்கு தகன பலியாக கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய சிநேகம்! கர்த்தர் அந்த அன்பை நினைவு கூர்ந்தார், அந்த நட்பை நினைவு கூர்ந்தார். மறுபடியுமாய் வாழ்வு கொடுத்து தேவன் எவ்வளவு பெரியவர்! அவர் உயிருள்ள வரையிலும் அன்பு சிநேகிதனாய் நண்பனாய் அவர் நேசித்தாரே, அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர்! யோசித்து பாருங்கள். இரண்டாவது யாக்கோபு. யாக்கோபை சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் தான், ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது ரோமர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில். அன்பு சகோதரனே, கர்த்தரை முழு அன்போடு நட்பு கொள்ளுங்கள். அந்த நட்பு அகாப்பே நட்பு, அகாப்பே சிநேகம், ஒரு ஆழமான நட்பு. அதை பகிர்ந்து கொள்ளும் போது என்ன துன்பம் வந்தாலும், யார் உன்னை கைவிட்டால் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய முழு அன்பும் சிநேகமும் அந்த யாக்கோபுக்கு, யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையில் தான் கிடைத்தது. யாக்கோபு என்றால் எத்தனை என்று சொன்னாங்க? இல்லை, அவர் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக. அது பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுதும்போது அது சின்ன தவறு. அவரை நேசித்தபடினால் தான் ஏசாவை நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார், யாக்கோபை நான் நேசிக்கிறேன் என்று சொல்றார். இஸ்ரவேல் என்பது அவருக்கு இன்னொரு அடைமொழி. ஏனென்றால் எவ்வளவு பெரிய ஆண்டவர், எப்பொழுது நேசிக்கிறவர் தான். யாக்கோபு என்ற வார்த்தை, அந்த சொல், அவரை அழைத்த வார்த்தை 67 முறை பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில 21 முறையும் வருகிறது. ஏன் யாக்கோபு என்று அழைக்கிறார் என்றால், அவர் மேல வைத்த அன்பு அவ்வளவு பெரியது. கர்த்தர் யாக்கோபை
சிநேகக்கு காரணம் என்ன? யாக்கோபின் கண்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தது. பிரச்சனைகள், வேதனைகள் வந்தபோது மனுஷனை நோக்கி பார்க்காமல் கர்த்தரையே அண்டிக் கொண்டார். தேவன் யாக்கோபை சிநேகித்தார். யாக்கோபுக்கு வந்த எல்லா பிரச்சனையும் போராட்டங்களையும் மாற்றி எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தார். அவர் அன்புள்ள தேவன் அல்லவா? மூன்றாவது, மோசே. கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு நண்பன். ஒருவன் தன் சிநேகனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மோசேயுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்றார். மோசேக்கு 80 வயதான போது ஓரேப் மலையில ஒரு செடியிலே தரிசனமானார். அன்பு சகோதரனே, சகோதரி, எவ்வளவு பெரிய நட்பை பாருங்கள். கர்த்தர் மோசேயை கொண்டுதான் வேதாகமத்தில் 5 ஆகமங்களை எழுதினார். தேவனை முன்னின்று மோசேயின் சரீரத்தை அடக்கம் செய்தார். மோசே மரிப்பதற்கு முன்பாக மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரம் கோத்திரமாக ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து மோசேயை மறுரூப மலைக்கு கொண்டு வந்தார். ஒரு பக்கம் இயேசு 3 சீஷர்கள், மறுபக்கம் மோசேயும் எலியாம் அங்கே வந்து கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து பேசினார்கள். எத்தனை பெரிய வாக்கியம்! ஆபிரகாமை போல விசுவாசிங்கள், யாக்கோபை போல போராடி செபியுங்கள், மோசேயை போல அர்ப்பணித்து நீயும் இயேசு கிறிஸ்துவுக்காக நண்பனாய் மாறிவிடு. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், அற்புதத்தை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நண்பனாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட உங்களை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அந்த நட்பை பற்றிக் கொள்ளுங்கள், அவரோடு நெருங்கி பழகுங்கள். எப்படி பழகுவது? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு நாளும் நான் உம்மிடத்தில் நான் எப்படி நட்பு கொள்வது? உம்முடைய அன்பை நான் எப்படி பெற்றுக் கொள்வது? ஆபிரகாமோடு மட்டும் நான் பேசுவீரா? மோசையோடு மட்டும் நான் பேசுவீரா? யாக்கோபோடு மட்டும் நான் பேசுவார்? என்னோடு பேசுகிற ஆண்டவர், உன்னோடு பேசுகிற ஆண்டவர். இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவரு பெயர் சொல்லி அழைத்தவர், மாறாதவர், என்றென்றைக்கு உங்களை கைவிடவே மாட்டார். அவருடைய நட்பை பற்றி கொண்ட ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஆமென்.